லவ்லி மக்களே, வெல்கம் டு பிளஸி டைமண்ட் vlogs. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் தந்தூரி தான் வந்து செய்ய போகிறோம் வித் மின் சட்னி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீட்டெயிலான ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேஷனுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சக்தி சிக்கன் 65 மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சால்ட்டு, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து மிக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் சிக்கன் எடுத்தாலே கிரேவி, சிக்கன் 65 இல்லை பிரியாணி அந்த மாதிரி தான் வந்து செய்கிறாங்க. சரி தந்தூரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு இன்றைக்கி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் தந்தூரி செஞ்சதுக்கப்புறமா தான் யோசித்தேன், கூட வந்து மந்தியுமே செஞ்சுருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து அவ்வளோ டைம் எடுத்திருக்காது ஈக்குவலாக செஞ்சுருந்தா. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். கூட வந்து 1/2 கப் ஆஃப் கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பெரிய தை பீசஸ் ஒரு 3 பீசஸ் வாங்கியிருந்தேன் கடையில். இந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நடுவில் ஸ்லைஸாக கட் பண்ணி மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். ஸோ அந்த கேப்பில் நம்ம க்ரீன் சட்னியுமே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஒரு கைப்பிடி மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தென் 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் ஸ்பைஸ்க்காக ஒரே ஒரு சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான க்ரீன் மின்ட் சட்னி வந்து கிடச்சிரும். இது வந்து தந்தூரிக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மயோ ப்ரிஃபர் பண்ணுறத விட இதை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தந்தூரிக்கும் தான் இல்லை, வேறு டிஷ்ஷஸ்க்கும் மயோக்கு பதில் நீங்கள் க்ரீன் சட்னியை செஞ்சு பார்க்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாகவே ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாவில் ஆயில் சேர்த்துருக்கோம். நான் வந்து பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தவாவில் கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மசாலாஸ் வந்து இன்னுமே நல்லா சிக்கனில் ஒட்டும். ஸோ அதுவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம அப்புறமா அதை வந்து க்ரில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கலர்லேயும் கிடைக்கும். அவ்வளோதான். அதில் நல்லா ஃப்ரை ஆகி சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை தனியாக க்ரில் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ரில்லர் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் தந்தூரி செஞ்சேன்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்க்காக வந்து ஒரு 3 கோல் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிக்கனை க்ரில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் கோல் வச்சு கொஞ்சமாக பட்டரோ இல்லை ஆயிலோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் வரும். ஸோ அதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி சூப்பராக வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தந்தூர் வந்து ரெடி ஆகிடும் வித் மின்ட் சட்னி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.